ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 149 சங்கீதம் 7 வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கிறவர்களுடைய கரங்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா லிட்டரலா பட்டயம் வைத்திருப்பார்களா? இல்லை. பட்டயம் என்பது கர்த்தருடைய வசனம். தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குமா? வாயில் அல்ல, கரங்களில். ஏன் அதை எப்படி சொல்லுகிறோம் என்றால், 2 சம்பவங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஒன்று, மோசே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது அமலேக்கியரை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசேயினுடைய கரங்களை தாங்கும்படி ஆரோனும் ஊரும் மோசே அருகில் இருக்கிறார்கள். யோசுவா யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். மோசேனுடைய கரங்கள் உயர்ந்த போதோ யோசுவானுடைய கரம் பலப்பட்டது, அவன் முன்னேறினான். மோசேனுடைய கரங்கள் கீழே இறங்கின போதோ எதிராளிகள் முன்னேறினார்கள். இதை மோசே மலையின் மேலிருந்து பார்க்கிறார். பள்ளத்தாக்கில் யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது தன் கரம் உயர்ந்திருக்கும்படி காலை முதல் அதுவரை மாலை வரை உயர்ந்திருக்கும்படி அவனை ஒரு கல்லின் மேல் அமரப் பண்ணி அவனுடைய கரத்தை தாங்கும்படி ஆரோனும் ஊரும் 2 பேரும் 2 கரங்களை தாங்கி பிடித்து கொண்டார்கள். இப்படி பிடித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யுத்தம் பெரிய வெற்றியை கண்டது. ஆம் பிரியமானவர்கள், இது மாத்திரம் அல்ல, இதே போல இன்னொரு சம்பவத்தையும் வேதத்தில் வாசிக்க முடியும். கிதியோன் யுத்தத்திற்கு போகிறார். அவன் அநேகரை கூட்டிக் கொண்டு போகவில்லை. வெறும் 300 பேர் மாத்திரம்தான் கர்த்தர் அனுமதித்தார். அவர்களோடு போகிறார். அவர்கள் கொண்டு வந்த தீவட்டி ஏற்றி கொண்டு பானையை உடைத்து அந்த பானையில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் தீர்த்து அந்த பானையை உடைத்து விட்டு, இப்பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள், தீவட்டியை ஏந்தி பிடித்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அங்கே வெற்றி உண்டானது. 3வதாக யோசுவா குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் எரிகோவை சுற்றி வரும் பொழுது 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். 7வது முறை அவர்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தது. இவர்கள் 6 முறை சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 7வது நாள் அதே போல 6 முறை சுற்றி வந்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. 7வது முறையும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் சுற்றி வந்து கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரித்த பொழுது, அவர்கள் கரங்களை நல்ல உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த இடத்தில் ஒரு அசைவு உண்டானது. ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அந்த எரிகோவை தரைமட்டமாக்கி போட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். When you praise our God with your fullness of your heart, தேவனை முழு இருதயத்தோடு நீ துதிக்க ஆரம்பித்து விட்டாலே உன் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்து இறங்க ஆரம்பித்து விடும். நீ கரங்களை உயர்த்தி எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீர்களோ அப்பொழுது உன் எதிராளிகள் உனக்கு விரோதமாய் செய்த சதிகள் முறிந்தோடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவனுடைய திட்டங்களை, அவனுடைய சதி நாச மோசங்களை முற்றிலும் அழித்து போடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் பெரிய வெற்றியை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். ஆயத்தமா? தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இதை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார்.
பிடித்து கொள்ளுவோம், ஜெயம் எடுப்போம். எதிராளிகள் எனக்கு இவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் எனக்காக காரியத்தை செய்வார் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை கரங்களை உயர்த்தி துதியுங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஆமென், ஆமென்.